ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நேரடி நேர்காணல்கள் நடைபெற்று வருது. நேர்காணலில் யாருக்கெல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருந்தது, டிஎன்எஸ்டிசி டிசிசியோடைய ரிக்யூர்மெண்ட்டில் நேர்முக தேர்வுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளில் என்ன மதிப்பெண்கள் போட்டாங்க, எத்தனை கியர் வரைக்கும் உங்களை வண்டிகளை இயக்க வைத்தாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஒருத்தரை இயக்க வச்சாங்க, மேலும் போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் எப்பொழுது வழங்கப்படுகிறது, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 15 நிமிடம் இன்டர்வியூ, ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் என்னை இயக்க வச்சாங்க அப்படின்ட்டு எல்லாமே நிறைய நபர்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதில் என்ன தான் நடந்தது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிற மக்களே. பயணிகளுக்கு கண்டக்டர் எப்படி சில்லறை கொடுக்கணும், கண்டக்டர் பயணிகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஓட்டுநர் பேருந்தை எப்படி பராமரிக்கணும், ஓட்டுநர் பேருந்தை எப்படி இயக்கணும், இதை பற்றி எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சான்றிதழ்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஹைட்டு 1 சென்டிமீட்டர் குறைஞ்சா கூட உங்களை நிராகரிக்குவாங்க. 158 59 இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டடு. 58 57 இருந்துச்சுன்னா நிராகரிப்பு 100% இருக்குங்க. அதே போல் வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக் செக்கிங் தான். போனோடனே உங்களுக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் ஒரிஜினல், நடத்துனர் உரிமம் ஒரிஜினல், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், ஐஆர்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், அனுபவ சான்றிதழ்கள் 18 மாதம், உடற்தகுதி சான்றிதழ்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். காது கேட்கும் திறன் சான்றிதழ், சகிப்புத்தன்மை, கண் பரிசோதனை, இந்த டாலரன்ஸு, ஹை இயர், இது எல்லாமே கண்டிப்பாக கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அனைத்துமே பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை ஒரே இடத்துல தான் இருக்குது. வாங்கலாம் வாங்கிக்குவாங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல், ஸ்கில் டெஸ்ட் லெட்டர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நேமு, பேட்ச், ஓகேங்களா? நேமு பேட்ச் மட்டும் இருந்தாலே போதும். அதில் கசாமுசா இந்த கண்டக்டர் நம்பரை உள்ளே கொடுக்குறேன், இந்த டிரைவர் நம்பரை உள்ளே கொடுக்குறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நேமு பேட்ச் இருந்தாலே போதும் மக்களே. ஓகேங்களா? உங்களுடைய நேம் தமிழில் குறிப்பிட்டிருக்கணும், ஆங்கிலத்திலையும் குறிப்பிட்டிருக்கணும். இது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த கசாமுசா ஒரு பேட்சுக்கு நான் 2 பேட்ச் எடுத்துகிட்டு போகிறேன், என்கிட்ட கண்டக்ட் லைசன்ஸுக்கு ஒரு பேட்ச்சு, டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு பேட்சுன்னு தேவையே இல்லை. ஒரே நேமு, அதுவும் பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று, இங்கிலீஷில் ஒன்று இருந்தாலே போதும். ஸோ காக்கி யூனிஃபார்ம் இல்லைன்னா கண்டிப்பாக நிராகரிக்கப்படுறீங்க. அதனால் யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டு போங்க. எல்லா மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு அட்டாச்சு, ஒரு செட் ஆஃப் காப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாகனம், கண்டக்டருக்குள்ள ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த கேள்விகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஐஆர்டிலேருந்து நாம் ஸ்பெஷலாக இந்த ஐஆர்டிலேருந்து இந்த இது எல்லாமே நோட்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. வாகன விபத்துக்குள்ளான பிராணிக நம்மளான முதலுதவி செய்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கணும். காவல் நிலையத்தில் புகார் செய்த வேண்டும். வாகனம் பழுதடைந்தால் மாற்று வாகனம் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்று வாகனம் ஏற்பாடு செய்யாவிடின் பயணம் செய்த தூரம் போக மீதி தூரத்திற்கு உரிய பயண கட்டணத்தை பயணியிடம் திரும்பி கொடுக்கணும். நிறைய கண்டக்டர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ டவுன் பஸ்ஸில் மினிமம் சார்ஜ் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே பழசு இது 5 ரூபா. ஸ்பெஷல் பஸ்ஸில் மினிமம் சார்ஜ் 7 ரூபா. ஓகேங்களா? ஸோ வாகன படிகளில் நின்று பயணம் செய்ய அனுமதிக்கக்கூடாது ஸ்கூல் தொடர். ஏன்னா இப்போ நிறைய பஸ்ஸில் எல்லாமே டோர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ வாகனத்தில் புகைப்பிடித்தல் அனுபவக்கூடாது. நடத்துனரின் உரிமத்தை எப்பொழுதும் உடன் வைத்திருக்க வேண்டும். வாகனத்தில் பயணிகள் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் நடத்துனர் படிக்கட்ட கவனிக்கப்பட வேண்டும். பெண்கள், குழந்தைகள் வாகனத்தில் நின்று செல்ல அனுமதிக்க கூடாது. ஸோ இந்த சீட்டு ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா பெண்கள், குழந்தைகளுக்கு பீரியாரிட்டியை ஒதுக்கணும் அப்படின்றத நடத்துனர் பொறுப்பில் தாங்க இருக்குது. நடத்துனர் தான் பெண்கள், குழந்தைகளுக்கு முதல்ல சீட்டு ஒதுக்கி தரணும். ஓகேங்களா? பெண்கள், குழந்தைகளை வாகனத்தில் நின்று செல்ல அனுமதி கூட அவருக்கு அமர்வதற்கு ஏற்பாடு செய்யணும். நிறைய கண்டக்டர் பார்த்திங்கன்னா இதை செய்கிறதில்ல, அதெல்லாம் இப்போ செய்யணுன்றாங்க. விபத்து நடந்தால் உடனே அவசர மது உதவிக்கு ஃபோன் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மற்ற வாகனங்களில் ஏறும் பயணிகளை தடுக்கக்கூடாது. உங்கள் பஸ்ஸில் தான் ஏறணும்னு சொல்லக்கூடாது, மற்ற பஸ்லையும் ஏறலாம். அங்கீகரிக்கப்பட்ட பயண கட்டணத்தை தவிர மட்டுமே வசூலிக்க வேணும். ஸோ இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயண கட்டணம் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே சொல்லி நோட்ஸ் கொடுத்துருவாங்க. கண்டக்டர் பார்த்திங்கன்னா இந்த
இந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ₹1 வாங்கினா கூட அது உங்கள் மேலே தவறு தான். பயணி ₹1 கொடுக்கலாலும் அது பயணி மேலே தவறு, நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறீங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ₹1 கொடுக்கறது நீங்கள் கொடுக்காமல் விடுறது உங்களுடைய தவறு தான். ஓகேங்களா? ஸோ இதில் பயணிகள் உரிய இடத்தில் ஏற்றி இறக்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வண்டியை ஓட்டுநர் எடுக்க செய்து குறித்த நேரத்தில் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று அடைய வேண்டும். ஓட்டுநருக்கு தேவையான உதவிகளை நடத்துனர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாகனம் பழுதடைந்தால் மாற்று வாகனம் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்று வாகனம் ஏற்பாடு செய்ய அப்படின்னு பயணம் சேர்ந்த தூரம் போகத மீதிக்கு உரிய கட்டணத்தை பயணிடம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. வண்டியின் ஏறுமிடம் இடங்களில் பொருட்களை வழியில் வைக்கக்கூடாது. லக்கேஜ்களை உரிய இடங்களில் வைக்க தேவையான வழிமுறைகளை கையாள வேண்டும். பயணிகளில் யாராவது நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது புகார் தெரிவிக்க விருப்பப்பட்டால் தன்னுடைய தெளிவான விலாசத்தை கொடுக்கணும். ஸோ நான் உங்கள் மேலே பார்த்திங்கன்னா டிப்போவில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அப்படி யாராவது பயணிகள் இருந்தாங்களா என் அட்ரஸ் இது தான், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, என் பேர் பேட்ச் இதெல்லாம் இது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும். அதுக்கு தான் பேட்ச் போடணுன்றாங்க. வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளை அளவில் ஏற்றிக்கொள்றோம், மறுத்தல் கூடாது. ஓகேங்களா? இப்போ மகளிருக்கு இலவசம் போகிறதுனால கண்டிப்பாக மகளிருக்கு நீங்கள் மறுத்தல் கூடாது. மகளிருடைய உரிமையை அவங்கள பார்த்திங்கன்னா வார்த்தைகளை புண்படுத்தவே கூடாது. அதையும் அவங்க சொல்கிறாங்க. உரிமத்தை பரிசோதிக்க கொடுத்தல். ஒரு பேருந்து பொது இடங்களில் செல்லும் பொழுது ஒரு காவல் அதிகாரி சீரியலில் இருந்து கேட்கும் பொழுது நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் பரிசோதனைக்கு உரிமத்தை காண்பிக்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து சமிக்கைகள், சிக்னல்ஸ், மேன் அட் ஒர்க்கு, பிராணிகள் நடமாட்டம் உள்ள இடம், எச்சரிக்கை, பாறைகள் விழுமிடம், ஃபெர்ரி, கிராஸ் ரெட்டு, கேப் இன் மெடியன், சைட் ரோட் லெஃப்ட், ரைட்டுங்களா, சைட் ரோட் லெஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒய் வடிவில் சாலைகள் இணைவு. ஓகேங்களா? இது எல்லாமே இன்ட்ராக்ஷன் ரோடு, ஒய் வடிவில் இன்ட்ராக்ஷன் ரோடுஸு. இந்த அடுத்தடுத்து குறுக்கு சாலைகள் இடம் வளம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எங்கேயுமே இருக்காது. இந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் கொடுக்குறேன். அடுத்தடுத்து குறுக்கு இட சாலைகள் வளம் இடம். முன்னே அந்த பிரதான சாலை இருக்குது. ஓகேங்களா? சர்வீஸ் ரோடு அப்படின்னு மேஜர் ரோடு எகைட் முன்னே பிரதான சாலையின் இணை உள்ளது. ஸோ சுற்றி செல் ரவுண்டானா அது மாதிரி சுற்றி செல். டேஞ்சர் கிளிப்பு அபாயகரமான இடம் இருக்குது. மேடு பள்ளமான சாலை முன்னே தடை இருக்குது. ஸோ ஸ்பீட் லிமிட் இது கம்ப்ளீட்டாக நீங்கள் நிறைய பேருக்கு தெரியுதில்ல, யாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேக வரம்பு. பொது வளைவு. ஓகேங்களா? ஜென்ரல் டிசைன். வலப்பக்க வளைவு, இடப்பக்க வளைவு, கூர்மையான வளைவு இருக்குது. கூர்மையான இடப்பக்க வளைவு, ஹேர்பின் பெல்ட், இது எல்லாமே நிறைய மலையேற்றத்தில் நீங்கள் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மிதிவண்டிகள் கடக்க இடம், பாதசாரிகள் கடக்கும் இடம், முன்னே பின்னே எல்லாமே இருக்கும். நண்பர்களே, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் தற்சமயம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் செய்முறை தேர்வு எல்லாமே நடக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலாக நடக்க கிடையாது. பயணிகளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் மட்டும்தான் கேட்குறாங்க. அதுவும் ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்குறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் உங்களை 3 கியர் போட்டாலே உங்களை பார்த்திங்கன்னா பாஸ்ன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நடத்துனருக்கு சில கேள்விகள் கேட்டதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேலும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் இது மட்டும் தான் நடந்திருக்கு. ப்ராக்டிக்கல் முடிச்சவங்களுக்கு உண்டான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடப்படவில்லைங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் செலக்ஷன் லிஸ்ட்டை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பகிரப்படும். இந்த மாதிரி டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நேரடி நேர்காணல்கள் நடைபெற்று வருது. நேர்காணலில் யாருக்கெல்லாம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருந்தது, டிஎன்எஸ்டிசி டிசிசியோடைய ரிக்யூர்மெண்ட்டில் நேர்முக தேர்வுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளில் என்ன மதிப்பெண்கள் போட்டாங்க, எத்தனை கியர் வரைக்கும் உங்களை வண்டிகளை இயக்க வைத்தாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஒருத்தரை இயக்க வச்சாங்க, மேலும் போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்கள் எப்பொழுது வழங்கப்படுகிறது, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 15 நிமிடம் இன்டர்வியூ, ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் என்னை இயக்க வச்சாங்க அப்படின்ட்டு எல்லாமே நிறைய நபர்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதில் என்ன தான் நடந்தது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிற மக்களே. பயணிகளுக்கு கண்டக்டர் எப்படி சில்லறை கொடுக்கணும், கண்டக்டர் பயணிகிட்ட எப்படி நடந்துக்கணும், ஓட்டுநர் பேருந்தை எப்படி பராமரிக்கணும், ஓட்டுநர் பேருந்தை எப்படி இயக்கணும், இதை பற்றி எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது.
ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சான்றிதழ்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. ஹைட்டு 1 சென்டிமீட்டர் குறைஞ்சா கூட உங்களை நிராகரிக்குவாங்க. 158 59 இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிராண்டடு. 58 57 இருந்துச்சுன்னா நிராகரிப்பு 100% இருக்குங்க. அதே போல் வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக் வந்து செக்கிங் தான். போனோடனே உங்களுக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா பார்த்துக்கோங்க. எக்ஸாம் அட்மிட் கார்டு, டிசி, 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் ஒரிஜினல், நடத்துனர் உரிமம் ஒரிஜினல், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், ஐஆர்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், அனுபவ சான்றிதழ்கள் 18 மாதம், உடற்தகுதி சான்றிதழ்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். காது கேட்கும் திறன் சான்றிதழ், சகிப்புத்தன்மை, கண் பரிசோதனை, இந்த டாலரன்ஸு, ஹை இயர், இது எல்லாமே கண்டிப்பாக கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை ஒரே இடத்துல தான் இருக்குது. வாங்கலாம் வாங்கிக்குவாங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவல் கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல், ஸ்கில் டெஸ்ட் லெட்டர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நேமு, பேட்ச், ஓகேங்களா? நேமு பேட்ச் மட்டும் இருந்தாலே போதும். அதில் கசாமுசா இந்த கண்டக்டர் நம்பரை உள்ளே கொடுக்குறேன், இந்த டிரைவர் நம்பரை உள்ளே கொடுக்குறதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நேமு பேட்ச் இருந்தாலே போதும் மக்களே. ஓகேங்களா? உங்களுடைய நேம் தமிழில் குறிப்பிட்டிருக்கணும், ஆங்கிலத்திலையும் குறிப்பிட்டிருக்கணும். இது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த கசாமசா ஒரு பேட்சுக்கு நான் 2 பேட்ச் எடுத்துகிட்டு போகிறேன், என்கிட்ட கண்டக்ட் லைசன்ஸுக்கு ஒரு பேட்ச்சு, டிரைவிங் லைசன்ஸுக்கு ஒரு பேட்சுன்னு தேவையே இல்லை. ஒரே நேமு, அதுவும் பார்த்திங்கன்னா தமிழில் ஒன்று, இங்கிலீஷில் ஒன்று இருந்தாலே போதும். ஸோ காக்கி யூனிஃபார்ம் இல்லைன்னா கண்டிப்பாக நிராகரிக்கப்படுறீங்க. அதனால் யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டு போங்க. எல்லா மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு அட்டாச்சு, ஒரு செட்டப் காப்பி எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாகனம் கண்டக்டருக்குள்ள ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த கேள்விகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றதான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஐஆர்டிலேருந்து நாம் வந்து ஸ்பெஷலாக இந்த ஐஆர்டிலேருந்து இந்த இது எல்லாமே நோட்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. வாகன விபத்துக்குள்ளான பிராணிக நம்மளான முதலுதவி செய்து அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கணும். காவல் நிலையத்தில் புகார் செய்த வேண்டும். வாகனம் பழுதடைந்தால் மாற்று வாகனம் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்று வாகனம் ஏற்பாடு செய்யாவிடின் பயணம் செய்த தூரம் போக மீதி தூரத்திற்கு உரிய பயண கட்டணத்தை பயணியிடம் திரும்பி கொடுக்கணும். நிறைய கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ டவுன் பஸ்ஸில் மினிமம் சார்ஜ் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே பழசு இது 5 ரூபா. ஸ்பெஷல் பஸ்ஸில் மினிமம் சார்ஜ் வந்து 7 ரூபா. ஓகேங்களா? ஸோ வாகன படிகளில் நின்று பயணம் செய்ய அனுமதிக்கக்கூடாது ஸ்கூல் தொடர். ஏன்னா இப்போ நிறைய பஸ்ஸில் எல்லாமே டோர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போ வாகனத்தில் புகைப்பிடித்தல் அனுபவக்கூடாது. நடத்துனரின் உரிமத்தை எப்பொழுதும் உடன் வைத்திருக்க வேண்டும். வாகனத்தில் பயணிகள் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் நடத்துனர் படிக்கட்ட கவனிக்கப்பட வேண்டும். பெண்கள், குழந்தைகள் வாகனத்தில் நின்று செல்ல அனுமதிக்க கூடாது. ஸோ இந்த சீட்டு ஒதுக்கீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், குழந்தைகளுக்கு பீரியாரிட்டியை ஒதுக்கணும் அப்படின்றத நடத்துனர் பொறுப்பில் தாங்க இருக்குது. நடத்துனர் தான் பெண்கள், குழந்தைகளுக்கு முதல்ல சீட்டு ஒதுக்கி தரணும். ஓகேங்களா? பெண்கள், குழந்தைகளை வாகனத்தில் நின்று செல்ல அனுமதி கூட அவருக்கு அமர்வதற்கு ஏற்பாடு செய்யணும். நிறைய கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதை செய்கிறதில்ல, அதெல்லாம் இப்போ செய்யணுன்றாங்க. விபத்து நடந்தால் உடனே அவசர மது உதவிக்கு ஃபோன் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மற்ற வாகனங்களில் ஏறும் பயணிகளை தடுக்கக்கூடாது. உங்கள் பஸ்ஸில் தான் ஏறணும்னு சொல்லக்கூடாது, மற்ற பஸ்லையும் ஏறலாம். அங்கீகரிக்கப்பட்ட பயண கட்டணத்தை தவிர மட்டுமே வசூலிக்க வேணும். ஸோ இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயண கட்டணம் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே சொல்லி நோட்ஸ் கொடுத்துருவாங்க. கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 ரூபா வாங்கினா கூட அது உங்கள் மேலே தவறு தான். பயணி 1 ரூபா கொடுக்கலாலும் அது பயணி மேலே தவறு, நீங்கள் கேட்டு வாங்கிக்கிறீங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா 1 ரூபாயும் கொடுக்கறது, நீங்கள் கொடுக்காமல் விடுறது உங்களுடைய தவறு தான். ஓகேங்களா? ஸோ இதில் பயணிகள் உரிய இடத்தில் ஏற்றி இறக்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் வண்டியை ஓட்டுநர் எடுக்க செய்து குறித்த நேரத்தில் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று அடைய வேண்டும். ஓட்டுநருக்கு தேவையான உதவிகளை நடத்துனர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். வாகனம் பழுதடைந்தால் மாற்று வாகனம் ஏற்பாடு செய்ய வேண்டும். மாற்று வாகனம் ஏற்பாடு செய்ய அப்படின்னு பயணம் சேர்ந்த தூரம் போக மீதிக்கு உரிய கட்டணத்தை பயணிடம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. வண்டியின் ஏறுமிடம் இடங்களில் பொருட்களை வழியில் வைக்கக்கூடாது. லக்கேஜ்களை உரிய இடங்களில் வைக்க தேவையான வழிமுறைகளை கையாள வேண்டும். பயணிகளில் யாராவது நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது புகார் தெரிவிக்க விருப்பப்பட்டால் தன்னுடைய தெளிவான விலாசத்தை கொடுக்கணும். ஸோ நான் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிப்போவில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், அப்படி யாராவது பயணிகள் இருந்தாங்களா என் அட்ரஸ் இது தான், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, என் பேர், பேட்ச் இதெல்லாம் இது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும். அதுக்கு தான் பேட்ச் போடணுன்றாங்க. வாகனத்தில் அனுமதிக்கப்பட்ட பயணிகளை அளவில் ஏற்றிக்கொள்றோம், மறுத்தல் கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து மகளிருக்கு இலவசம் போகிறதுனால கண்டிப்பாக மகளிருக்கு நீங்கள் மறுத்தல் கூடாது. மகளிருடைய உரிமையை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா
வார்த்தைகளை புண்படுத்தவே கூடாது. அதையும் அவங்க சொல்கிறாங்க. உரிமத்தை பரிசோதிக்கிறதுக்கு கொடுத்தல். ஒரு பேருந்து பொது இடங்களில் செல்லும் பொழுது ஒரு காவல் அதிகாரி சீரியலில் இருந்து கேட்கும் பொழுது நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் பரிசோதனைக்கு உரிமத்தை காண்பிக்கப்பட வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து சமிக்கைகள், சிக்னல்ஸ், மேன் அட் ஒர்க்கு, பிராணிகள் நடமாட்டம் உள்ள இடம், எச்சரிக்கை, பாறைகள் விழுமிடம், ஃபெர்ரி, கிராஸ் ரெட்டு, கேப்பின் மெடியன், சைட் ரோட் லெஃப்ட், ரைட்டுங்களா, சைட் ரோட் லெஃப்ட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த ஒய் வடிவில் சாலைகள் இணைவு, ஓகேங்களா. இது எல்லாமே இன்ட்ராக்ஷன் ரோடு, ஒய் வடிவில் இன்ட்ராக்ஷன் ரோடுஸு. இந்த அடுத்தடுத்து குறுக்கு சாலைகள், இடம், வளம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எங்கேயுமே இருக்காது. இந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் கொடுக்குறேன். அடுத்தடுத்து குறுக்கு இட சாலைகள், வளம், இடம். முன்னே அந்த பிரதான சாலை இருக்குது, ஓகேங்களா, சர்வீஸ் ரோடு அப்படின்னு மேஜர் ரோடு எகைட் முன்னே பிரதான சாலையின் இணை உள்ளது. ஸோ சுற்றி செல், ரவுண்டானா அது மாதிரி சுற்றி செல். டேஞ்சர் ட்ரிப்பு, அபாயகரமான இடம் இருக்குது. மேடு பள்ளமான சாலை, முன்னே தடை இருக்குது. ஸோ ஸ்பீட் லிமிட் இது கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா பேருக்கு தெரியுதில்ல, யாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேக வரம்பு. பொது வளைவு, ஓகேங்களா, ஜென்ரல் டிசைன். வலப்பக்க வளைவு, இடப்பக்க வளைவு, கூர்மையான வளைவு இருக்குது. கூர்மையான இடப்பக்க வளைவு, ஹேர்பின் பெல்ட், இது எல்லாமே நிறையா மலையேற்றத்தில் நீங்கள் இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மிதிவண்டிகள் கடக்க இடம், பாதசாரிகள் கடக்கும் இடம், முன்னே பின்னேன்ட்டு எல்லாமே இருக்கும். நண்பர்களே, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் தற்சமயம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் செய்முறை தேர்வு எல்லாமே நடக்குது. ரொம்ப கிரிட்டிக்கலாக நடக்க கிடையாது. பயணிகளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் மட்டும்தான் கேட்குறாங்க. அதுவும் ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்குறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் உங்களை 3 கியர் போட்டாலே உங்களை பார்த்திங்கன்னா பாஸ்ன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நடத்துனருக்கு சில கேள்விகள் கேட்டதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேலும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் இது மட்டும் தான் நடந்திருக்கு. ப்ராக்டிக்கல் முடிச்சவங்களுக்கு உண்டான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் வெளியிடப்படவில்லைங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பகிரப்படும். இந்த மாதிரி டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.